ஹலோ மை டியர் வியூவர்ஸ், ஐ அம் பேக் வித் அனதர் வீடியோ. இன்னைக்கான வீடியோ என்னன்னா, ஐஎன்ஆர் துணை சீரியலில் இன்னைக்கான எபிசோட்ஸ் என்ன நடந்துச்சு அப்படின்றப்ப தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிலாவோட ஆஃபீஸில் அவங்க பாஸ் வராரு. வந்துட்டு நிலாவோட கையில் இருக்க வாட்சை பார்த்துட்டு, இன்றைக்காவது நான் கொடுத்த வாட்சை கட்டியிருந்துருக்கலாம்ல, எதுக்கு இந்த பழைய வாட்சவே கட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்பாரு. ஸோ கேட்டுட்டு அவர் வந்துட்டு உள்ளே போயிடுவார். அதுக்கப்புறம் வந்துட்டு பக்கத்தில் இருக்க பொண்ணு அவர் வந்துட்டு வாட்ச் கொடுத்துருக்காரு, நீ கட்டிட்டு வரல அப்படின்னா கேட்டுக்கிட்டே இருப்பார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நிலா வந்துட்டு உள்ளே போய் அவங்க பாஸ் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, இப்படி வந்துட்டு ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு தாள் கிஃப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்கள ஓயாமல் கட்டுங்கன்னு சொல்லிட்டே இருப்பீங்களா, அது மட்டும் இல்லாமல் சோழன் கிட்ட எதுக்கு நான் உங்கள் ஆளுன்னு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க. அது உடனே அவங்க பாஸ் அதில் நான் அப்படிலாம் வந்து சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார். பட் ஆனால் நிலா வந்துட்டு பொய் சொல்லாதீங்க, நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொடுத்த வாட்சை ஸ்டேட்டஸில் வச்சு எதுக்கு ஹார்ட்டின் கிஸ்ஸிங் சிம்பிள்லாம் வந்து போட்டிருக்கீங்க, நீங்கள் ஒரு ஆளுக்கும் இப்படி தரும்போது தான் வந்துட்டு கிஃப்ட் பண்ணும்போது இப்படி தான் வந்து ஸ்டேட்டஸில் போடுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு நான் ரொம்ப கேஷுவலாக தான் போட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார். பட் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கேஷுவலாகவே இல்லை, இதனால எனக்கும் சோழனுக்கும் பெரிய சண்டே ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நிலா சொல்லுவாங்க. பட் அவங்க பாஸ் உடனே வந்துட்டு இது நான் பண்ணுறதுனால சோழனுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு உங்களுக்கும் சோழனுக்கும் என்ன அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்பாரு. உடனே நிலா வந்துட்டு சோழன் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவங்க பாஸுக்கு பயங்கர ஷாக்கிங் ஆயிரும். என்னங்க அன்னைக்கு வந்தப்போ கொலிக்குன்னீங்க, இன்றைக்கி வந்துட்டு ஹஸ்பண்ட்றீங்க, தான் ப்ராங்க் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. பட் நிலா வந்துட்டு நான் ப்ராங்க்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த கல்யாண ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அதை எடுத்து காட்டிடுவாங்க. அதை காட்டினோடனே அவங்க பாஸுக்கே பயங்கர ஷாக்கிங் ஆயிரும். இதுக்கப்புறம் நிலா இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணாதீங்க, எனக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் இருக்காரு, அவர் ரொம்ப வந்துட்டு வருத்தப்படுறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. சரி, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம சேரன் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு அவங்களுடைய சைட் இன்ஜினியர் வருவார். இன்ஜினியர் வந்துட்டு உங்களை ஒரு ஆர்கிடெக்ட் பார்க்கணுன்னு சொல்கிறாரு, அவர் வந்துட்டு ஒரு பிளான் வச்சுருக்காராம், அவர் உங்கள்கிட்ட தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சைட்டுக்கே வந்துட்டு கூப்பிட்டு போவார். கூப்பிட்டு போயிட்டு அந்த ஆர்கிடெக்ட் யார் அப்படின்னா நிலாவோட பாஸ் தான். ஸோ அவர் வந்துட்டு முன்னாடியே நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சேரன் சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்துட்டு நிலா கூட எங்கேயான ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு சரி ஓகேன்னு அந்த ஒரு பில்டிங்கை பற்றிலாம் வந்து பேசுவாங்க. பேசி முடிச்சதுக்கப்புறமா நிலா வந்துட்டு உங்கள் வீட்டில் யார் அப்படின்றதுக்கு நிலா என்னோட தம்பியோட ஒய்ஃபுங்க அப்படின்ற மாதிரி சேரன் சொல்லிடுவார். ஸோ அதோட நிப்பாட்டாமல் அன்னைக்கு வந்தப்போ கொலிக்குனாங்க, நீங்கள் எனக்கு ஒய்ஃபுன்றீங்க அப்படின்ற மாதிரி வேணும்னே அவங்க பாஸ் வந்துட்டு கேட்பார். உடனே சேரனும் சரி ஓகே நீ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன நடந்துச்சோ A to Z எல்லாமே வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து இவங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு எல்லாமே வந்து சொல்லிடுவார். இதை கேட்டு அவங்க பாஸ் சும்மா இல்லாமல் நிலா கிட்டே போயிட்டு உங்களுக்கு தான் டைவர்ஸ் ஆக போதில்ல, சேரன் எல்லாத்தையும் என்கிட்ட வந்து சொல்லிட்டாரு, நீங்கள் ரெண்டும் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிலா கிட்டே கேட்டுருவார். ஸோ நிலா இதில் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுவாங்க. அதெல்லாம் இல்லை, எனக்கு வந்துட்டு சேரனை பிடிக்கும், சரி சோழனை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு சோழனுக்கு ஏங்க உங்களுக்குலாம் அறிவே இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு ஒரு பயங்கரமான ஒரு விஷயமே நடந்துட்டு எதுக்கு அவர்கிட்ட அப்படி சொன்னீங்க அப்படின்ற மாதிரிலாம். ஸோ இதோட எனக்கான எபிசோட் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்ற காமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் பண்ணி பார்க்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும். டட்டா பை பாய்.